இந்த அமெரிக்கா ஷட் டவுனா? ஆமா, பார்லிமெண்ட்ல அமெரிக்காவே ஷட் டவுன் பண்றாங்களா? பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்ல இருக்குதுடா. ஒய்ஃபோட போராடி அம்மாவோட போராடி மச்சான் அடுத்த கீர் போடா. இல்ல மச்சான் கரெக்டா 80ல போறடா, அடுத்த கீர் போடுறா. 50 போடாதே. இப்போ இண்டிகேட்டர் பண்றேன். பின்னாடி இருக்கானு சொல்லி நேரா தூத்துக்குடி கோட்டை தூக்கி போட்டு சரியான பண்றாரு. தஞ்சாவூர், நாகப்பட்டினம். ஏய் பட்டல அது. ஏய் பட்டல இருக்குல்ல. ஏய் போட்டா அது எவன் கிரியேட் பண்ணா இருந்துடல. ஆனா பாட்டு நல்லா இருக்கு. நான் கேட்டேன். மம்மி லிரிக்ஸ் மங்கண்டா. அறுபது வயசோட ஒரு இதுலயே வச்சிருந்தானுங்க. எங்கடா போறோம் இப்போ நம்ம? மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், கும்பகோணம். அந்த சிரிஞ்சிய பார்த்து வந்து இப்படி திரும்பும். அதில் போனான்னு நினச்சிக்கோயேன், அப்படியே ஸ்ரீபெரும்புதூர் போய் வீட்டுக்கு போயிடலாம். நான் சொல்கிறேன். தம்பி இப்படி திருப்பணும்னு வையேன், எல்லாரும் போயிடலாம். ஒரு மாசத்துக்கு ஏந்திரிக்க மாட்டீங்க. அண்ணன் வர ரெடி விடு. மச்சான் இங்க நான் அடிக்கிறது வெளியே கேட்கல. அதான் எனக்கு இங்க கம்மியா கேக்குது. அதனால ஒரு டவுட். உள்ள கம்மியாக தானே கேட்கு, வெளியே தாண்டா இருக்கா. நான் சொல்லப்படாதடா, ஈர மாத்தலடா. அதுக்கு இதுலேயே போயிட்டு இருக்கேன். என்னடா சவுண்ட் அது மாதிரி வருது? ஈர மாத்திர அப்புறம் மைலேஜே வர ஓட்ட பெட்ரோல்லாம் இங்கேயே காலியாயிடும். திருவண்ணாமலை 140 கிலோமீட்டர் ஆண்டா. கோயம்புத்தூர் 410 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் போலாம் வா. ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டுற இடத்துல போனா போயிடலாம்டா. மச்சான் இது வால்பாறை கோயம்புத்தூர் தானே இது? கோயம்புத்தூர், பொள்ளாச்சி. அப்ப அப்படிதான், அப்படி போலாம். கோயம்புத்தூர் போயிடும். அப்படி வேணாம், நம்ம திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டு திண்டுக்கல் பிரியாணி ட்ராய் ஃப்ரெண்ட்ஸ். சன்செட் ட்ராய். டீ ரைட். டீ குடிக்கிற மலை மேலே போறீங்க, ஊட்டி போய் டீ குடி. கம்மி பண்ணுறோம். ரெண்டாவது வரேன். 6 மணிக்கு போகணும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. சாரி ப்ரோ. எனக்கு ஏதாவது என்னடா அது? என்னடா அது? காரமா கரகர முறை மச்சான் தினேஷ், நீயும் வண்டி ஓட்ட கற்றுக்கணும்னு வச்சுக்க. அஜித் குமார் ரேசிங் அதில் போய் ஜாயின் பண்ணல. போய் ஜாயின் பண்ணி அவத நேத்துலாம் ஓட்டுவேன் மச்சான். லேன் 7. ஆனா வேணாம், நமக்கு ராசி நம்பர் 7. நான் ரொம்ப ஆர்வம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் தவிர எடுத்து அடிச்சு எடுத்து போய் இந்த பக்கம் ஆச்சு. கலப்பா ரீசன். நம்ம நைட் எங்க ஸ்டே பண்ண போறோம்? எங்கேயாச்சும் போகிற வழியில் பார்த்துக்கிட்டு மச்சான். அங்கே போய் எது வரையும் நைட் ஆகுதோ அங்கேயே வண்டியை நிறுத்தி அப்படியே படுத்துட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன்னு நினச்சிக்கோயேன், பாலாறு கோளாறு. ஓவர்டேக் பண்ணும்போது கீர் மாற்றக்கூடாது பாண்டி, நல்லா ஞாபகம் வச்சு. நான் மச்சான் கரெக்டா வேற குட் டிரைவர் மச்சான். நானும் அதான் சொல்லலாம் மச்சான். எனக்கு இப்பதான் புரியுது நீ இந்த கார் சொன்ன. ஈஸியாக இருக்குல்ல? செம்ம ஈஸியாக ஜாலியாக இருக்குடா ஓட்டுறதுக்கு. ஒரு மாதிரி செம்ம காமாக இருக்கு இந்த காரு. இந்த கார் ஓட்டுறது ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ப்ரெஷரே இல்லை, கூலாக போகுது. மச்சானி ஃபுல் போதில இருக்கு. நான் ஒரு சொட்டு கூட குடிக்கல. ஏய் சாப்பிட்றலாமாடா? இது எல்லாம் தலையை திங்கிறது. எங்கடா கடை இருக்கீங்க? போன இது ஆனந்த பவன் இருக்கு. எங்க மச்சான்? கோயம்புத்தூர்ல இருக்குது. ஏய் மாமி மாமி தாபாடா லெஃப்ட் எங்கடா? போமா திண்டிவனம் போகுமா? ஓகே. திண்டிவனம் எவ்வளோ? அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் திருவண்ணாமலை. மாமி
மச்சான் உனக்கு ஒய்ஃபை பார்க்கணும்னா நம்ம போய் பார்த்துட்டு கூட போவோம். திருவண்ணா மச்சான் அங்கேருந்து ஓசூர் கிட்ட பெங்களூர் கிட்ட என்ன சொல்ற நான் தினேஷ் பெங்களூர் கிட்டயா உன் ஒய்ஃபை பார்த்துட்டு போலாம்னாலும் போவோம், பிரச்சனை இல்லை. போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் போமா போவோம். நம்மதான் விளையாட்டுக்கு ஏதோ ஏய் சொல்லலாம் மச்சான் போறா மச்சான். வரும்போது தான் ஒரு குடும்பத்தை குறிச்சிட்டு வந்திருக்கோம் மச்சான் கண்டிப்பா யோசிச்சுக்கோ யோசிக்க மச்சான், யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் பார்த்துட்டு போனாலும் பார்த்துட்டு போகலாம். எதுக்கு போறாங்க? எங்கடா போகிறோம்? கிளம்பி மாமே கிளம்பி திருவண்ணாமலை பார்த்துட்டே போகலாம்டா கூட. ஆசை வந்துச்சா? ஆமாண்டா. சரி வா. நீ நிஜமாக தான் கேட்குறேன். நிஜமாவும் நான் சொல்றேன் வா. என்ன மாமே உனக்கு ஓகே தான்? அப்ப அங்க போய் டிஃபன் சாப்பிடுவோமா அங்கெல்லாம் வேணாம். சீக்கிரமா கேட்பேன். எதுக்குடா வர நான் திண்டிவனம் போய் சாப்பிட்டுருக்கேன். வரேன் டிஃபன் கொடுங்கடா. திண்டிவனம் சாப்பிட்டு அங்கேருந்து போகலாம். திருவண்ணாமலை நான் சோறு சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம்டா. அப்புறம் என்ன? ஹோட்டல் ஆனந்த பவன் மம்மி அப்படியே ஒரு ரவுண்டு மலையை அடிச்சு சுற்றி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன் 15 கிலோமீட்டர் பங்கமாக இருக்கும் மம்மி. அச்சு அச்சு ட்ரிப்பே வேற. உனக்காக இந்த மாதிரி திருவண்ணாமலை மச்சான் திருவண்ணாமலை வழியாகவும் போக முடியுமா? அது ஸ்டாப் தானா? இல்லைன்னா டைவர்ட் ஆகுதுன்னு பேரு. திருவண்ணாமலை ஸ்ட்ரைட்டா போனோம் நம்ம திருவண்ணாமலை ரைட்ல போனோம் அது எவ்வளோ நான் உனக்கு டைம் பொறுத்து. ஏய் நீ ஆசையை வளர்த்துக்காத. இல்லை நான் வளர்த்துக்கிட்டேன் சாவச்சிருவேன். மணி 15 மினிட்ஸ் கிளம்பினே இருக்கலாம். ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வீடியோ காலில் சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு போங்க அதெல்லாம் வேணாம். சரி மச்சான், இந்த டைம் டிஃபரன்ஸ் மட்டும் பாரு. 1 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு கீழே இருந்தால் போயிடலாம். இல்லை 2 மணி நேரம் பரவாயில்ல. சாவச்சிருவேன் ஜி. நைட் நம்ம போக வேண்டிய தூரம் நீ எவ்வளோ இருக்கு ஜி? போகலாம் வாங்க. அங்கேருந்து ஒசூர் பெங்களூர் எல்லாம் கிட்ட தான் வாங்க. போகலாம் வாங்க. அவங்க பேர் நம்ம வந்து இப்படி போனோம் திருவண்ணாமலை இங்க இருக்கு சத்தியம் பண்ணி சொல்றாடி. பரவாயில்ல போகலாம். இது எப்படா போற வழியாகும் நான் சும்மா இருந்தேன். நீ வேற ஆசைக்கு அழைப்பிட்டு வாங்க போகலாம் வாங்க. நான் மச்சான் நீ என்ன சொல்ற? குரு நீ சொல்லு. தூக்கிடலாம் போடாடி. ஆனாண்டா திண்டிவனம் 63 கிலோமீட்டர். அங்கேருந்து 1 மணி நேரம் தான் திருவண்ணாமலை. திண்டிவனம் போயிட்டு அங்கிருந்து மச்சான் திண்டிவனத்துல இருந்து நிஜமா 1 மணி நேரம் தானே? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் ஆகும். சொல்லு. நம்ம இப்ப போற வேகத்திலேயே போனாலே நைட்டு மலை ஏற முடியாது, கீழே தான் தங்கணும். அப்போ ஏற முடியாதுல்ல, போயிட்டு போலாம்டாடி. நீ ஏன்டாடி பண்றீங்க? சும்மா இருந்தா கையா நடக்குது. சரகடா போச்சுட்டானே. டைம் தான் பிரச்சனை. ஏய் ஒரு 4 நாள் இருக்குடா போடா. திங்கக்கிழமை வர போறோம். திங்கக்கிழமை லீவ் எடுத்து நீ ரெடியா இருக்கா சொல்லலாம். இப்ப திரும்ப திங்கக்கிழமை எத்தனை மணிக்கு வரலாம்? ஒரு 10 மணிக்கு வந்துடலாமா? இப்ப பிளானே அதான். இப்ப பிளான் 10 மணி. இப்ப திருப்பினா திங்கக்கிழமை லீவ் எடுத்து நீ ரெடியா இருக்கா சொல்லு. திங்கக்கிழமை லீவ் கஷ்டம். அப்படியே போ. ஏய் என்னடாடி போலாம்டாடி. எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் திருவண்ணாமலையில கூட திருப்பதிக்கு ரெடி. ஆனா அது நம்ம பிளானை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் பிளானை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ன்றேன். அப்படியே போ. நைட்டு 9:30 போ. 9:30 போறேன். 9:30 நீ ரீச் ஆகுறது 9:30னா பரவாயில்லையா உனக்கு? ஆஃபீஸ் 9:30 தானே, பிரச்சனை இல்லை. வீட்டுக்கே 9:30 தான் போவேன்றான். பரவாயில்லடா. எனக்கு நான் அங்கேருந்து போயிடுவேன்டா. ஏதாவது சொல்லிட்டு போயிடுவேன்டா. அவனுக்கு போனான் முடிவு பண்ணிட்டான். சரி போ சரி போ. திருவண்ணாமலை போறோம். உன் ஒய்ஃபுக்கு சொல்லாத.